எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போர்வெல் அல்லது கிணறு அமைக்க சிறந்த நேரம் குறித்து கொடுங்கன்னு வருவாங்க ஜாதகத்தை பார்க்குறவங்க. அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது அங்கே பழமொழி. எந்த காரியத்துக்குமே நீர் தான் பிரதானமாக இருக்குது இல்லையா? உடல்லையே 70% மேலே நீர் தான் அங்கே இருக்குது. அது மாதிரி உலகம் இயங்கிறதுக்கு, நம்ம எல்லா அன்றாட தேவைகள் செய்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீர் ஒரு அத்தியாவசிய தேவை தானே. அந்த நீர் வளம் நம்ம வீட்டிலையே நம்ம எடுக்கணும்னா, போர்வெல் போடணுன்னாலும் விவசாயத்துக்கு கிணறு போடுறதுனாலும் ஒரு சிறந்த நல்ல நேரம் பார்த்து செய்யும்போது அது சிறப்பாக அமையும் இல்லைங்களா? வருண பகவானை வணங்கிட்டு இந்த பதிவு ஆரம்பிக்கலாங்க. என்னென்னா, நம்ம போர்வெல் போடுறதுக்கு நல்ல நேரம் குறிக்கும்போது வழக்கம் போல் அஷ்டமி நவமியை தவிர்த்துடணுங்க. அதற்கு பிறகு நம்ம ராகு காலம், யமகண்டம் அந்த நேரத்தையும் நம்ம தவிர்க்க போகிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் குளிகை நேரத்தையும் கண்டிப்பாக தவிர்த்தணும். ஏன்னா போர்வெல் கிணறு இதெல்லாம் நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம் இல்லையா? அதனால் குளிகை நேரத்தையும் தவிர்த்தணுங்க. இப்போ ஜாதகம் பார்க்க வந்திருந்தா கூட யார் பேரில் அந்த நிலத்தில் இருக்கோ, அந்த யார் பேரில் போர் போட போகிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்துக்கு தாராபலன் பார்க்கணுங்க. தாராபலன் பார்க்குறது மிக மிக முக்கியங்க. தாராபலனில் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு 1, 3, 5, 7 இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக அது என்னென்னா ஜென்ம நட்சத்திரம், பகை, வதை அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் இல்லைங்களா? 3வது நட்சத்திரம் விபத்து, அப்புறம் 7வது நட்சத்திரம் வதை, இந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் செய்யக்கூடாது இல்லைங்களா? அதையும் தவிர்த்துடணுங்க. இதை கண்டிப்பாக ஜோதிடர்கள்லாம் தவிர்த்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னாங்க, அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 3வது நட்சத்திரமாக கிருத்திகை வருது இல்லைங்களா? கிருத்திகை வந்தால் கூட அது சூரிய நட்சத்திரம் இல்லையா? அப்போ அந்த சூரியனுக்கு உகந்த நட்சத்திரமான உத்திரம், உத்திராடம் அந்த 3 நட்சத்திரத்துலேயும் நாள் குறிக்கக்கூடாதுங்க. இதே மாதிரியே ஜோதிடர்கள் 5வது நட்சத்திரங்கள், அப்புறம் 7வது நட்சத்திரங்கள் இதெல்லாம் தவிர்த்துடுவாங்க. இது எதுக்கு குறிப்பிட்றோன்னா, இப்போ புதுசாக ஜோதிடம்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கவங்கள அவங்களுக்கோசரங்க. கோச்சார ரீதியாக சில அமைப்புகள்லாம் அமைந்து வரும்போது போர்வெல் போடும்போது அந்த அமைப்பில் தண்ணி நீர்வளம் கண்டிப்பாக வத்தாமை, எந்த காலத்துலேயும் வத்தாமை கிடைக்குங்க. அது எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கணும். அதாவது கோச்சார குரு உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனை பார்க்கணுங்க, அல்லது கோச்சார சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் குருவை பார்க்கணுங்க. அதாவது சந்திரனும் கோச்சார குரு சேரணுங்க. அடுத்தது என்னென்னா, ஜல ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கும்போது அமைகிறது சிறப்புங்க. போர்வெல் கிணறு அமைக்கிறதுக்கு சிறந்த நேரம் பார்க்கறதுக்கு போகும்போது ஜோதிடர்கிட்ட போகிறீங்க இல்லையா? அப்போ இதெல்லாமும் இப்போ கணிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அமைகிறப்ப குறித்து தருவாங்க. அப்படியும் இல்லை, உங்களுக்கு அந்த காலகட்டமெல்லாம் ஒத்து வராது, நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும், உங்களுக்கு இதுதான் அமைப்பு அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடர்கள் அமைச்சு தருவாங்க. கண்டிப்பாக இவ்வளோ செலவு பண்ணி நம்ம போர்வெல்வோ கிணறோ அமைக்கும் பொழுது கொஞ்சம் சிறிது காலம் பொறுமையை மேற்கொண்டு தாராபலன்கள் நட்சத்திரங்கள்லாம் நல்ல நிலையில் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கணுங்க. அடுத்தது கேலண்டரில் மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் போட்டிருக்கோங்க. கீழ்நோக்கு நாள்கள் வரும்போது இந்த கிணறு வெட்டுறது, போர்வெல் அமைக்கிறது சிறந்ததாக அமையுங்க. இதையும் பார்த்து தான் ஜோதிடர்கள் உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. எல்லோரும் நல்ல நீர் வளத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோங்க. நீரோட்டம் பார்க்கும்போது வாஸ்துப்படி பார்த்து அமைச்சுக்கிறது மிக மிக சிறப்புங்க. பதிவினை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.